induction stove, town hall corner, city camera house எதிர்ப்புறம் கோவை. எமது தனிச்சிறப்பான நட்சத்திர பரிகாரங்கள், திசை பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து பரிகாரங்களும் புத்தக வடிவில் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு அன்னை கம்ப்யூட்டர் ஜாதகம் 178 ஒப்பனக்கார வீதி, கனரா வங்கி அருகில், கோயம்புத்தூர் 1. Fashion Park Menswear, Cherry Towers, Coimbatore 2. Phone 2215-682. முத்து கார்டன் 848 செகண்ட் ஃப்ளோர், AP டவர், டாக்டர் ராதாகிருஷ்ணா ரோட், காந்திபுரம், கோவை. Phone 252466. என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க? பேச மாட்டேன். இப்ப பேசுவ. மம்மி இது என்ன வீடியோ கேமா? இது ஏவ்ஸ் கேம். இப்போ இதை எடுத்து இதுல வச்சு இத ஆன் பண்ணா 2 நிமிஷத்துல இது ரெடி. இதை எடுத்து இதுல வச்சு இத ஆன் பண்ணா 5 நிமிஷத்துல இது ரெடி. வாவ்! பேசவே மாட்டேன்னு சொன்ன? நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசினா தப்பே இல்ல. உலகத்தரமான ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ISO 9001-2008 கம்பெனி கிடைக்கும் இடம் ஆவ்லா மார்க்கெட்டிங். உங்களது பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊரின் பெயரை பயன்படுத்தி உங்களுக்கான ஜாதகம் நொடியில் ரெடி. பஞ்சாங்க பலன்கள், நட்சத்திர பலன்கள், பொது பலன்கள், தசாபுத்தி பலன்கள், இன்னும் பல உங்களுக்குண்டான பலன்கள் தெளிவான தமிழில் கம்ப்யூட்டரில் கணித்து தருகிறோம். எமது தனிச்சிறப்பான நட்சத்திர பரிகாரங்கள், திசை பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து பரிகாரங்களும் புத்தக வடிவில் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு அன்னை கம்ப்யூட்டர் ஜாதகம் 178 ஒப்பனக்கார வீதி, கனரா வங்கி அருகில், கோயம்புத்தூர் 1. போன் 04222397-213. ஆடவர் அழகு உடைகள் என்றாலே அது நம்ம ஃபேஷன் பார்க் தாங்க. ஃபேக்டரி விலைக்கே பேண்ட், ஷர்ட் அனைத்தும் குறைந்த விலையில், நிறைந்த தரத்தில். தரமான கம்பெனி பேண்ட்கள், ஷர்ட்கள் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். ஒன்றுக்கு ஒன்று இலவசம்னா அது நம்ம ஃபேஷன் பார்க் தாங்க. தொடர்புக்கு ஃபேஷன் பார்க், சேரன் டவர்ஸ், கோயம்புத்தூர். போன் 2215-682. கோவையில் 55 வருட பாரம்பரியம் மிக்க நெல்லை முத்துவிலா ஸ்வீட்ஸின் சார்பு நிறுவனமான முத்து அவென்யூ இப்பொழுது கோவையில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் ஒத்தக்கால் மண்டபத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய 400 சதுர அடியில் அழகிய வீடு, காம்பவுண்ட் வாலுடன் கூடிய 3 சென்ட் 7,50,000 மட்டுமே. முத்து அவென்யூல கட்ட போற மாடல் ஹவுஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசையா இருக்கீங்களா? உங்கள் அழகிய வீட்டை சொந்தமாக்க அணுகுங்கள் முத்து கார்டன் 848 செகண்ட் ஃப்ளோர், AP டவர், டாக்டர் ராதாகிருஷ்ணா ரோட், காந்திபுரம், கோவை. போன் 252466. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆமா ஏயா எல்லாம் எங்கேயா கூட்டமாக போகிறாங்க? வக்கீலையா, கிராமம்னா எல்லோரும் இப்படி தான் போவாங்க, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. என்னத்துக்கு ஐயா கிராமம்னா எல்லோரும் போவாங்க? புரிகிற மாதிரி சொல்லியா. வேண்டான்னு பார்த்தேன், சரி சொல்கிறேன் ஐயா. கிராமத்துக்காரங்களாம் எதுக்கு ஒதுக்குப்புறமாக போகிறாங்கன்னா எல்லாம் ஜிலேபிக்கு தான். பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியுறீங்க, இங்கே எதுக்கு சார் நிற்கிறீங்க? இந்த ஊருக்காரங்க எல்லோரும் கூட்டமாக போகிறாங்கய்யா. எதுக்கு போகிறாங்கன்னு நான் பார்த்துட்டு நிற்கிறேன்யா. எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற 18 பேருக்கு இன்றைக்கி தீர்ப்பு, அதான் போகிறாங்க. அது என்ன 18 பேருக்கு தீர்ப்பு? 18 பட்டிக்கு தீர்ப்பு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
பஞ்சாயத்துன்னு பேரை கேட்டாலே பாதி பேர் ஊரை விட்டு ஓடிடுறாங்க. மீதி இருக்கிற இழிச்சு வாங்க 18 பேருக்கு தான் இன்றைக்கி தீர்ப்பு. வந்து பாருங்கள். யோ, கோர்ட்டால் தர முடியாத தீர்ப்பை இந்த பஞ்சாயத்தில் தராங்கன்னா அதை நம்ம நிச்சயம் போய் பார்க்கணும். வாயா போகலாம். போகலாம் வாங்க ஐயா. ஏயா, அது எதுக்குயா இந்த ஆளுக்கு சக்கரை கவுண்டர்னு பேர்? ஐயா, அவர் எப்போ பார்த்தா அழுக்கா சாக்கு கலரில் வேட்டி கட்டியிருப்பார். அதனால சாக்கு வேட்டி கவுண்டர் மாதிரி சக்கரை கவுண்டர் மாதிரி. நல்ல உதாரணம், நல்ல பேரியா. இவர் யார் ஐயா ரொம்ப சின்ன கவுண்டரு? ஐயா, அவர் தான் வாய்க்கு வந்த தீர்ப்பெல்லாம் சொல்றவர். எனக்கு சொல்றேன். ஐயா வந்துட்டீங்க, ஆரம்பிச்சிடலாங்களா? ஓ, தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். தரையில் ஜமுக்காலத்தை விரிங்க, சீட்டு கட்டை கொண்டாங்க, ரம்மி ஆரம்பிச்சிடலாம். யோ, இந்த ரொம்ப சின்ன கவுண்டர் சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. வெட்டு தான் ஆடணும். மச்சான், ரம்மியா ஆடலாம். நம்ம ரொம்ப சின்ன கவுண்டர் என்ன சீட்டு போடுறாருன்னு நான் பார்த்து சொல்கிறேன். நிறுத்துங்கயா, நாங்களும் சீட்டாடுறதுன்னு பார்க்கணுன்னு வரல, பஞ்சாயத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். ஓ, இன்னைக்கு பஞ்சாயத்து இல்லை. சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா தீர்ப்பை கரெக்டாக வழங்கிடலாம். ஐயா, நான் சொல்கிறேங்கய்யா, கடுகு டப்பாவில் 7 ரூபா பணம் வச்சுருந்தேன். அது என் மாமியை திருடிட்டா அதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும்யா. கடுகு டப்பா மாமியார் 7 ரூபா. சரி, இதுக்கு யோசித்து நல்ல தீர்ப்பாக சொல்கிறேன். இவன் ரொம்ப சின்ன கவுண்டருங்கிறது சரியாக தான் இருக்குது. பொது பிரச்சனையெல்லாம் விட்டு போட்டு ஒரு கடுகு டப்பா பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்கிறான். யோ, ரொம்ப சின்ன கவுண்டரா, அது அவனோட சொந்த பிரச்சனை. ஊர் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லு. அப்படியா? ஊர் பொது பிரச்சனைக்கு இப்போ நான் தீர்ப்பு சொல்கிறேன். அது ஆகாது, இது ஆகும், இது நடக்காது, அது நடக்கும். தீர்ப்பு சொல்லிட்டேன், எல்லாம் கலைஞ்சு போங்க. ரொம்ப சின்ன கவுண்டர் ஊர் பிரச்சனையே என்னன்னு சொல்லலை, அதுக்குள்ளே அதாகாது இதாகாதுன்னு தீர்ப்பு சொல்கிறீங்க. அது இதுங்கிறீங்க, பேயா பிசாசா? யோ, அப்புறம் என்னையா ஊர் பிரச்சனைங்கிறீங்க? ஊர் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானையா தெரியும். ஏயா, இந்த ஆள் எங்களை விட ரொம்ப நல்லா தீர்ப்பு சொல்கிறான். அது என்னையா பேர் ரொம்ப சின்ன கவுண்டர்னு வந்திருக்கு? ஐயா, அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போவும் பம்பரம் விளையாடுறது, குச்சி மிட்டாய் திங்கிறது, இன்னும் பசங்க பண்ணுற மாதிரி பண்ணுவார். அவ்வளவு ஏன், தூங்கும்போது வேட்டியிலே மூத்திரம் போயிடுவார். அதுதான் அவருக்கு பேர் ரொம்ப சின்ன கவுண்டர். ஏன் இந்த ஊர் பிரச்சனையே சொல்கிறேங்கய்யா? இந்த சக்கரை கவுண்டரு நம்ம ஊர் சக்தி இல்லா காளியம்மன் கோயில் நிலத்தை தன்னோட நிலம்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கய்யா. ஏய், நம்ம ஊர் சக்தியில்லா காளியம்மன் கோயில் சக்கரை கவுண்டருக்கு தான் சொந்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்கய்யா, நல்லா உரைக்கிட்டு. ஆதாரம் தானே இருக்குது. பக்கெட் வாத்தியார் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்னு எழுதி கொடுத்த, தமிழ்லேயே எழுதி கொடுத்த பத்திரம் எங்கிட்ட இருக்குது. சக்கரை கவுண்டா, அது பத்தாது. ஏன்னா பக்கெட்டு வாத்தியார் தமிழில் பத்திரம் எழுதி கொடுத்தா நீ சொல்ற. ஆனா பக்கெட்டு வாத்தியார் தமிழ்காரன் இல்லை, அவன் சைனாக்காரன் இல்லை. யோ, என் மச்சான் அவசரத்துல பக்கெட் வாத்தியாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா பத்திரம் எழுதி கொடுத்தது சுக்குட்டி வாத்தியார். ஏப்பா, சுக்குட்டி வாத்தியாரால பத்திரம் எழுதி தர முடியாது. ஏன்னா அவர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. யோ, என் மச்சன் அவசரத்தில் சொல்லிட்டான். எனக்கு பத்திரம் எழுதி கொடுத்தது சுக்குட்டி வாத்தியார் இல்லை, தீப்பெட்டி வாத்தியார். மரியாதையை ஒழுக்கமாக தீர்ப்பு சொல்லு. சரி சக்கரை கவுண்டா, தீப்பெட்டி வாத்தியார் எழுதி கொடுத்தனால நிலம் ஒன்னோடதுங்கிறத நான் 10% உயர்த்துக்கிறேன். ஆனால் ஊர் கோயில் இருக்கிற இடத்துல வானத்துக்கு மேலே 5 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துக்கோங்கிறத நான் தீர்ப்பு சொல்றேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கரிச்சு கொட்டும், எல்லா கண்ணும் கண்ட பிணி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாடும் காடும் செழிக்கட்டும். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே,
பண்ணும் வேலை இங்கு இல்லை இல்லை, வக்கீலு பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்லை, ஏடெடுத்து படிச்சதில்லை, எவருக்கும் நீ குறைஞ்சதில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை, எதிலும் எப்பவும் தோத்ததில்லை, வீதியிலே ஒரு வீரன் மனு நீதியிலே நல்ல சோழன், வீதியிலே ஒரு வீரன் மனு நீதியிலே நல்ல சோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன். ஏறெடுத்து நீ நடந்தா மாலை வந்து தோளில் விழும், தோளிருக்கும் துண்டும் அங்க உங்க தய சொல்ல வரும், முத்தான பரம்பரை தான் குப்பனும் சுப்பனும் அண்ணன் தம்பி தான், எல்லோரும் ஒரமுறைதான் ஏழையும் சாலையும் சரி சம்பந்தான், ஐயாவோட மானம் அந்த கவரி மானம் மீறும், ஐயாவோட மானம் அந்த கவரி மானம் மீறும், அந்த கவரிமானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு, கவரிமானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு. ஆமா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. டேய், நான் இந்த பம்பரத்தை குறிப்பாத்து அடிச்சு நான் சொல்ற இடத்துல போய் விழணும். தெய்வானே, நாங்கள் வாட்டுக்கு பம்பரை விளாண்டுட்டு இருந்தோம், உன்னை யார் இந்த பந்தயம்லாம் வைக்க சொன்னது? பந்தயம் வச்சாலும் பரவாயில்ல, நீ சொல்கிற மாதிரி அடிக்கிறது நடக்கிற காரியமா தெய்வானே? யோ, பந்தயம்னா பந்தயம்தான். பந்தயத்தில் தோத்தா அவங்கவுங்க வாயை திறக்க சொல்லி அவங்க வாய்க்குள்ளார பம்பரம் விடுவேன். மோ, பந்தயத்தில் பம்பரம் விடுறது உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா? வாய்க்குள்ளே பம்பரத்தை விட்டுட்டு அது வயிற்றுக்குள்ளே போய் அப்புறம் அது ஆய்க்குள்ளே போய் அப்புறம் நாங்கள் பம்பரத்துக்கு எங்கே போகிறது? ஏய் பண்ணாட, வாயில் உனக்கு பம்பரம் விடுறதே பிரச்சனையே தெரியல, ஆயில் போகிறதா உனக்கு பிரச்சனையே தெரியுதா? டேய், பம்பரம் எங்கேயோ போகட்டும், ஆனால் நீங்கள் பந்தயத்தில் கலந்து தான் ஆகணும். மோ, உனக்கு கழுத வயசாச்சு, உனக்கு எங்க கூட தான் பந்தயமா? டேய், எடப்பாடி எருமை வயசான நீங்களே பம்பரம் விடும் போது நான் பந்தயம் கட்டக்கூடாதா? ஏ புள்ள, என்ன இவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்றது இருக்கட்டும். ஆமா கவுண்டரே, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் கொடை பிடிச்சிட்டு வரீங்க? வெயில்ல சோபாயிடக்கூடாது தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை தெய்வானே, இவரோட வேறு விநாதத்தை காக்கா கக்கூசி நினைச்சிட்டு தலையில கக்கா போயிருது, அதனாலதான் கொடை பிடிச்சிட்டு வர்ற. அட பாவி, உன்னை எனக்கு வேலைக்கு வச்சிருக்கனா இல்ல எனக்கு வேட்டுக்கு வச்சிருக்கனா? ஏ புள்ள, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப சின்ன கவுண்டர, அதை நான் சொல்கிறேன். இந்த பம்பரத்தை அடித்து அது இந்த புல்லை அடித்த இடத்துல போய் விழணும் மாமா, இல்லைன்னா நாய்க்குள்ளே வாய்க்குள்ள பம்பரத்தை விட்டுருமாமா கவுண்டர. பூ, இவ்வளோதானா? இந்த ரொம்ப சின்ன கவுண்டர் பர்மாவிலே பம்பரம் விட்டவன், நான் பந்தயத்துக்கு ரெடி. ஐயோ கவுண்டரே, அவசரப்படாதீங்க, இந்த புள்ள சொல்ற பந்தயம் விவகாரமான பந்தயம், அப்புறம் மாட்டிக்குவீங்க. ஏய், அது என்ன விவகாரமா இருந்தாலும் இந்த ரொம்ப சின்ன கவுண்டர் பாக்குறான்டா. ஏ புள்ள, போட்டிக்கு நான் ரெடி, நீ ரெடியா? யோசிச்சு சொல்லுங்க கவுண்டரே, இல்லைன்னா வாய்க்குள்ள பம்பரம் விட்டுருவேன். எங்க கவுண்டர் தோத்து வாய்க்குள்ள பம்பரம் விட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா எங்க கவுண்டர் பல்லு வேலைக்கு 350 வருஷம் ஆகுது, அப்போவாவது வாய் சுத்தமாகுன்னு பார்க்கலாம். ஏய்,
பந்தயம் என்னன்னு சொல்லு பிள்ளை. கவுண்டரு, அதை நான் சொல்றேன். இந்த பம்பரத்தை அடிச்சு அது தெரிச்சு தண்ணியிலே விழக்கூடாது, தரையிலே விழக்கூடாது. வீட்டு மேலே விழக்கூடாது, மரத்து மேலே விழக்கூடாது, எந்த பொருள் மேலேயும் விழக்கூடாது கவுண்டரே. இதில் எதுலேயும் விழாம அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறத தெய்வானை கேட்கும். தோத்துட்டா தெய்வானை உங்கள் வாயில பாம்பு விடும், சி பம்பரத்தை விடும். என்ன கவுண்டரே யோசிக்கிறீங்க? பயமா இல்ல பந்தயத்துல கலந்துக்கிறீங்களா? பயமா? அது என் வாழ்க்கையிலே கிடையாது. ஆனா நடுக்க மட்டும்தான் இருக்கும். கூடுறா பம்பரத்தை. ஏப்புல பம்பரம் நீ சொன்ன மாதிரி தரையில